இன்று நாம் காணப்போவது திருவிடந்தை நித்திய கல்யாண வராக பெருமாள் தலம். திருமணத் தடைகள் நீங்கி கல்யாணம் கைகூடும் திவ்ய தேசம். கடல் அலைகள் இடைவிடாமல் கரையை தொட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு கணம் அவையும் ஓய்வெடுக்கலாம். மனித வாழ்க்கையிலும் பல நிகழ்வுகள் காலம் தாழ்ந்து நடைபெறலாம். ஆனால் திருவிடந்தையில் நடைபெறும் திருமணம் மட்டும் ஒருபோதும் நிற்காது என்று பக்தர்கள் நம்புகின்றனர். திருமணம் தாமதமாகும் மகன்கள், மகள்கள், அவர்களின் பெற்றோர்கள், குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை செய்பவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் நம்பிக்கையுடன் தரிசிக்கும் புனித தலமாக விளங்குகிறது திருவிடந்தை நித்திய கல்யாண வராக பெருமாள் கோவில். சென்னை மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள இந்த புனித தலம் மாமல்லபுரத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் இத்தலம் திருமணத் தடைகள் நீங்கி நல்ல வரன் அமைய வேண்டி வழிபடப்படும் புகழ்பெற்ற வைணவ திருத்தலமாகும். புராண காலத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் குனிமுனிவர் என்ற மகரிஷி கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தார். அவருக்கு பணிவிடை செய்ய ஒரு தேவ கன்னிகை வந்தாள். முனிவருக்கு சேவை செய்து அவருடன் தர்ம பத்தினியாக வாழ்ந்து இறைவனின் திருவடியை அடைய வேண்டும் என்பது அவளுடைய ஆழமான விருப்பமாக இருந்தது. ஆனால் அந்த ஆசை நிறைவேறுவதற்கு முன்பே குனிமுனிவர் முக்தி அடைந்தார். தன் விருப்பம் நிறைவேறாததால் வருந்திய அந்த கன்னிகை ஏதாவது ஒரு மகரிஷிக்கு பணிவிடை செய்து அவருடைய தர்ம பத்தினியாக வாழ்ந்து நானும் இறைவனின் அருளை பெற வேண்டும் என்று எண்ணி பல இடங்களில் அலைந்தாள். அவளுடைய பக்தியையும் உண்மையான எண்ணத்தையும் உணர்ந்த காலவ முனிவர் அவளை திருமணம் செய்து கொண்டார். மகாலட்சுமியின் அருளால் அவர்களுக்கு 360 பெண் குழந்தைகள் பிறந்தனர். அவற்றில் முதன்மையாக பிறந்தவளின் பெயர் கோமளவல்லி. காலப்போக்கில் அந்த தாயார் இறைவனடி சேர்ந்ததால் 360 மகள்களையும் வளர்க்கும் பொறுப்பு காலவ முனிவருக்கு மட்டுமே வந்தது. ஆண்டுகள் கடந்து அனைத்து மகள்களும் திருமண வயதை அடைந்தனர். இந்த 360 மகள்களுக்கும் நல்ல திருமணம் எப்படி நடைபெறும் என்ற கவலை காலவ முனிவரின் மனதை ஆட்கொண்டது. பல முனிவர்களிடம் ஆலோசனை கேட்டார். அப்போது அவர்கள், திருவிடந்தை சென்று ஸ்ரீமன் நாராயணனை வேண்டிக் கொள்ளுங்கள், அவர் உங்கள் கவலையை நிச்சயம் தீர்ப்பார் என்று அறிவுரை கூறினர். காலவ முனிவரும் பக்தியுடன் திருவிடந்தைக்கு வந்து வராக பெருமானை சரணடைந்தார். முனிவரின் பக்தியையும் வேதனையையும் உணர்ந்த பெருமாள் அவருக்கு அருள் புரிய முடிவு செய்தார். தினமும் ஒரு திருமணம். நித்திய கல்யாண பெருமாள் ஒரு அழகிய பிரம்மச்சாரி வடிவில் காலவ முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தார். முதல் நாளில் ஒரு மகளை திருமணம் செய்து கொண்டார். அடுத்த நாளில் இன்னொரு மகளை திருமணம் செய்தார். இவ்வாறு தினமும் ஒரு கன்னிகையை மணந்தபடி 360 நாட்கள் தொடர்ச்சியாக திருமணம் நடைபெற்றது. இறுதியில் 360 கன்னிகைகளையும் ஒரே தெய்வீக சக்தியாக இணைத்து அகிலவல்லி நாச்சியார் என்ற திருநாமத்துடன் தனது இடப்பாகத்தில் அமர்த்தி கொண்டு அருள் பாலித்தார். இந்த தெய்வீக நிகழ்வே இத்தலத்தின் பெருமையாக விளங்குகிறது. திருவிடந்தை என்ற பெயர் எப்படி வந்தது? பெருமாள் தனது இடது பாகத்தில் இடம் பிளஸ் எந்தை மகாலட்சுமி அம்சமான அகிலவல்லி நாச்சியாரை அமர்த்தி கொண்டு காட்சி தருவதால் இந்த தலம் திருவிடந்தை என்று அழைக்கப்படுகிறது. திரு என்பது மகாலட்சுமியை குறிக்கிறது. இடந்தை என்பது இடது பாகத்தில் ஏந்தியவர் என்ற பொருளை குறிக்கிறது. அவ்வாறு திருவையும் தன் இடப்பாகத்தில் ஏந்திய பெருமாள் அருள் புரியும் தலம் என்பதால் திருவிடந்தை என்ற பெயர் நிலைத்தது. இத்தலத்தின் மூலவர் ஸ்ரீ லக்ஷ்மி வராக பெருமாள் சுமார் 6.5 அடி உயரமுள்ள கற்சிலை வடிவில் தமது மடியில் அகிலவல்லி நாச்சியாரை அமர்த்தியபடி அருள் பாலிக்கிறார். பெருமாளின் திருவடிகளின் கீழ் ஆதிசேஷனும் அவரது மனைவியும் பக்தியுடன் காணப்படுகின்றனர். உற்சவராக நித்திய கல்யாண பெருமாள் சீதேவி பூதேவியுடன் அருள் பாலிக்கிறார். ஒவ்வொரு நாளும் திருமணம் நடைபெற்ற தல வரலாற்றின் நினைவாகவே நித்திய கல்யாண பெருமாள் என்ற திருநாமம் பெற்றுள்ளார். இந்த தலத்தின் மிகவும் வியப்பூட்டும் சிறப்புகளில் ஒன்று பெருமாளின் திருமுகத்தில் இயற்கையாக அமைந்துள்ள திருஷ்டி பொட்டு ஆகும். பல ஆலயங்களில் அபிஷேக காலங்களில் பொட்டுகள் அழிந்து மீண்டும் இடப்படுகின்றன. ஆனால் திருவிடந்தை பெருமாளின் திருஷ்டி பொட்டு எப்பொழுதும் காணப்படும் என்பது பக்தர்களால் போற்றப்படும் தனிச்சிறப்பாகும். அதேபோல அகிலவல்லி நாச்சியாரின் திருஷ்டி பொட்டையும் தரிசிப்பதால் திருஷ்டி தோஷங்கள் நீங்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. இத்தலம் திருமண பரிகார தலமாக மட்டுமல்லாமல் ராகு கேது தோஷ நிவர்த்திக்காகவும் பக்தர்கள் தரிசிக்கும் முக்கிய தலமாகும். வராக பெருமானின் இடது காலை ஆதிசேஷன் தன் மனைவியுடன் தாங்கிக் கொண்டிருப்பது சிறப்பாக கருதப்படுகிறது. ஆதிசேஷன் கேது அம்சமாக கருதப்படுவதால் இத்தல தரிசனம் ராகு கேது தொடர்பான தடைகள் மற்றும் மனக்கவலைகள் நீங்க வேண்டி பக்தர்கள் வழிபடும் மரபு உள்ளது. திருமண பரிகார வழிபாட்டு முறை திருமணத் தடை நீங்க வேண்டும் என்று
வேண்டுவோர் பொதுவாக பின்வரும் முறையில் வழிபடுகின்றனர். 2 மலர் மாலைகள் வாங்கி அர்ச்சனைக்கு கொடுக்க வேண்டும். அர்ச்சனை முடிந்த பின் ஒரு மாலை பெருமாளுக்கு சாற்றப்படும். மற்றொரு மாலை பக்தருக்கு திருப்பிக் கொடுக்கப்படும். அந்த மாலையை அணிந்து ஆலயத்தை 9 முறை வலம் வர வேண்டும். பின்னர் அந்த மாலையை வீட்டிற்கு எடுத்துச் சென்று பூஜை அறையில் வைத்து தினமும் பெருமாளை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். திருமணம் நடைபெற்றுவிட்ட பிறகு தம்பதியர் இருவரும் ஆலயத்திற்கு வர வேண்டும். 2 புதிய மாலைகளை பெருமாளுக்கு சாற்ற வேண்டும். வீட்டில் வைத்திருந்த பழைய மாலையை கொண்டு வந்து ஆலய தலைவிருட்சமான புன்னை மரத்தில் கட்டி நன்றி கடன் செலுத்த வேண்டும். திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் தலம் வெறும் ஆலயம் அல்ல, நம்பிக்கையின் தலம். அது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் நம்பிக்கையின் மையம். காலவ முனிவரின் கவலையை போக்கிய அதே கருணையுடன் திருமண வாழ்க்கைக்காக காத்திருப்போரின் மனக்கவலைகளையும் இறைவன் நீக்குவார் என்ற நம்பிக்கையோடு பக்தர்கள் இன்றும் தரிசனம் செய்து வருகின்றனர். இங்கு அருள் பாலிக்கும் நித்திய கல்யாண பெருமாளை மனமுருகி வேண்டினால் வாழ்க்கையில் நல்ல துணை, குடும்ப ஒற்றுமை, மன நிம்மதி மற்றும் இறை அருள் கிடைக்க வேண்டும் என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்கின்றனர். பக்தி, பொறுமை, நம்பிக்கை இந்த 3ஐயும் தாங்கி நிற்கும் திவ்ய தேசமே திருவிடந்தை. இது போன்ற மேலும் பல கருத்துள்ள சிறுகதைகள், தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் படிக்க தன்னசி அப்பர் பக்கத்தை பின்தொடருங்கள். நீங்கள் திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் ஆலயத்திற்கு தரிசனம் செய்துள்ளீர்களா? அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அல்லது இந்த புனித தலத்திற்கு செல்ல வேண்டும் என்ற உங்கள் விருப்பத்தை கருத்து பகுதியில் பகிருங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை நமது இந்து தமிழ் கல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.